ஹாய், நம்ம பப்பாளிக்காயை வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பப்பாளிக்காயை தோல் சீவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கணும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெங்காயம் எண்ணெய் விட்டுட்டு நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அடுத்து நான் அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவி இருக்கேன். அந்த தேங்காய் துருவியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தனியாக ஒரு சின்னதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகாயை நல்லா மிக்ஸில் சும்மா 1-2 குறைன்னு அடித்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டீங்க.